ஒரு சிலவங்க எப்படி திங்க் பண்றாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் அப்படின்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தா அவங்க கிட்ட எந்த சொத்துமே இருக்கக்கூடாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, எல்லாவற்றையும் விற்று நீ ஏழைகளுக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா. நீ பூமியிலே பொக்கிஷங்களை என்ன செய்யக்கூடாது? சேர்த்து வைக்காதே. பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து வச்சா அது பூச்சி அரிக்கும், துரு அரிக்கும். அதனால பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். இப்படியெல்லாம் இயேசு நிறைய விஷயங்களை பேசுகிறார். அதனால ஒரு சில குரூப் என்ன செய்யறாங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள்னு வந்துட்டோம்னாலே அவங்களுக்கு எந்த சொத்து பத்து இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வரணும். அல்லது எல்லாத்தையும் விற்று என்ன செய்யணும்? மத்தவங்களுக்கு கொடுத்துறணும் அப்படிங்கிற ஒரு பாணியோட வருவாங்க. ஒரு வாழ்க்கையே இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு வெறுமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாக, முன்னாட்கள சாமியார்கள்லாம் வாழ்ந்துருப்பா பாத்தீங்களா? துறவி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த உலகத்தை துறந்து அவங்களுக்கு தேவையெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு உணவு, அவங்க உடலை மூடுறதுக்கு கொஞ்சம் உடை, இது இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான பாணியில இருப்பாங்க. இப்ப இயேசுநாதருடைய உபதேசத்தை கூட இதுல நம்ம மிங்கிள் பண்ண முடியும். ஏன்னா இப்ப 2000 வருடத்துக்கு முன்பாக இருக்கிற அந்த காலகட்ட சூழ்நிலைங்கிறது வேற. இயேசு அன்னைக்கு இதை போதிச்சாலும் கூட அவர் என்ன நோக்கத்தில் அதை போதிச்சார் அப்படின்னு பார்க்கணும். அவர் பேசின வார்த்தைகள் யாருக்காக பேசினார், எந்த சூழமைவில பேசினார், எந்த தரப்பட்ட மக்களுக்கு அதை பேசினார், அதை வச்சுக்கிட்டு நாம் ஒரு துறவி மாதிரி வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்பதை போல நாம் எடுத்துக்கொள்வதுங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம் தான். ஏன்னா வேதாகமத்திலேயே சில ஐஸ்வர்யவான்கள் இருந்திருக்கிறாங்க. நல்ல ஐஸ்வர்யவான்கள், சபையிலேயும் ஐஸ்வர்யவான்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா வேதாகம் எதை கடுமையாக எதிர்க்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஐஸ்வர்யத்தின் மேலே நம்ம இருதயத்தை வைத்து ஓடுவது, ஐஸ்வர்யத்தை பாதுகாத்துக் கொள்ள யாரை வேண்டுமானாலும் இழப்பது. இந்த உலக மக்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது. ஆனா நம்ம நல்லா சம்பாதித்து நம்ம சம்பாத்தியத்தின் மூலியமாக சில உயர்வுகளை நாம் எட்டுவது, அதில இருந்து கொஞ்சம் சேமித்து வைத்து நம் பின் சந்ததிக்கு வைப்பதுங்கிறது வேதம் நமக்கு அனுமதிக்கிற ஒன்றுதான். தாராளமாக உங்கள் நேர்மையான உழைப்பின் அடிப்படையிலே வருகிற சம்பாத்தியத்தை நீங்க சேர்த்து வைக்கலாம். உங்க பிள்ளைக்கு என்ன செஞ்சலாம்? வச்சுட்டு போலாம். அதில் வேதம் எந்த ஒரு முட்டுக்கட்டையும் போடல. ஆனா வேதாகம் கூறுகிறது என்ன? ஐஸ்வர்யத்தின் மேல் மயங்கி திரியாதே. ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கிறதுக்காண்டி சத்தியத்தை விட்டு விலகாதே. ஐஸ்வர்யத்துக்கு மேல முக்கியத்துவம் கொடுத்து மற்ற மக்களை நீ அற்பமா எண்ணாத. உன்ன பெரிய ராஜா மாதிரி பார்த்துக்கிட்டு மற்றவனை உங்களோட வேலை செய்யறவனை நீ அற்பமா எண்ணாத. நீ உனக்கு மேல ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உனக்கு மேல ஒரு எஜமானி இருக்கிறார் என்பதை ஐஸ்வர்யவான்களே புரிந்து கொள் என்றுதான் வசனம் சொல்லுது. நீங்க பைபிள்ல பல இடங்கள்ல பார்க்கும்போது எஜமானுக்கும் எழுதுவாரு, வேலைக்காரனுக்கும் எழுதுவாரு. அப்ப அன்றைய சபைகள்ல எஜமானும் இருந்திருக்கிறார்கள், வேலைக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள். எஜமான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் பைபிள் சொல்லுது. வேலையால் எப்படி தன் வேலையிலே எஜமானுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று வேதம் என்ன செய்யுது? கற்றுக் கொடுக்குது. இப்ப இது ரெண்டுமே இருக்குது. எஜமானே இருக்கக்கூடாதுங்க, பணக்காரனே இருக்கக்கூடாதுங்க அப்படின்னா பைபிள்ல எஜமானே உன் சொத்தையெல்லாம் ஏன் வித்துட்டு வரல அப்படின்னு தான் போதிச்சிருக்கணும்.